ஏவியேஷன்ல பார்த்தீங்கன்னா சில பேசஞ்சர்ஸ் ஃப்ராடு வேலை பண்ணி ஏலியன்ஸ் கிட்ட இருந்து காம்பன்சேஷன் வாங்குற நியூஸ் எல்லாம் ஹிஸ்டாரிக்கலா நிறைய வந்திருக்கு. ரீசெண்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ராட் கேஸை யூரோப்பியன் மார்க்கெட் ஃபுல்லா பேசிட்டு இருந்தாங்க. அதாவது ஏவியேஷன்ல ஸ்குவாக் கோட்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட்ல ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட், ஹைஜாக் அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணுனா இந்த ஸ்குவாக் கோட பைலட்ஸ் அவங்க டிரான்ஸ்பாண்டர்ல என்டர் பண்ணுவாங்க. அதை வச்சு கிரவுண்ட்ல இருக்க ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அந்த ஏர்கிராஃப்ட்ல என்ன பிரச்சனைன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை லேண்டிங்க்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்க ஃபிளைட் ரேடார் ஆப்ல கூட பார்க்க முடியும். நிறைய ஏர்கிராஃப்ட் அடிக்கடி 7700 கோட ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இந்த கோட ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா அந்த ஏர்கிராஃப்ட்ல ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் வந்திருக்கு, சோ உடனே லேண்ட் பண்ணி ஆகணும்னு பைலட் சொல்ல வராங்க. இப்போ இந்த கான்செப்டை சில பேசஞ்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, டெக்னிக்கல் ஃபால்ட் வந்த ஏர்கிராஃப்டா பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஏர்கிராஃப்ட் அடுத்து எந்த ரூட்ல ஸ்கெட்யூல் பண்ணிருக்காங்களோ அங்க ஒரு ஒன் வே டிக்கெட் மாதிரி புக் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஏர்கிராஃப்ட்ல டெக்னிக்கல் ஃபால்ட் வந்ததுனால ஆப்வியஸா அடுத்த ஃபிளைட்டை அந்த ஏர்கிராஃப்ட்னால ஆப்ரேட் பண்ண முடியாது. சோ எப்படியோ அதை கிரவுண்ட் பண்ணி அடுத்த ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. சில பெரிய ஏர்லைன்ஸ் லைக் பிரிட்டிஷ் ஏர்வேஸ், கத்தார் ஏர்வேஸ் அண்ட் லுஃப்தான்சா மாதிரி ஏர்லைன்ஸ் எல்லாம் பேக்கப் ஏர்கிராஃப்ட் வச்சிருப்பாங்க. சோ அதை எடுத்து இந்த ரூட்ல ஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் சில சின்ன ஏர்லைன்ஸ் கிட்ட எல்லாம் ஆல்ரெடி லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஏர்கிராஃப்ட் தான் இருக்கும். அதையும் எல்லா ரூட்ஸ்லயும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ பேக்கப்க்குன்னு எதுவுமே இருக்காது. அதனால கண்டிப்பா ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த கேன்சல் ஆக போற விஷயத்தை சில பேசஞ்சர்ஸ் முன்னாடியே அந்த ஸ்குவாக் கோட வச்சு ஐடென்டிஃபை பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணுவாங்க. எதனால இப்படி பண்றாங்கன்னா, டெக்னிக்கல் ரீசன்னால ஒரு ஃபிளைட் கேன்சல் ஆகிட்டா ஏர்லைன்ஸ் உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம காம்பன்சேஷன் சொல்லி ஒரு பல்க் அமௌண்ட் கொடுப்பாங்க. சோ இந்த காம்பன்சேஷனை ஏமாத்தி வாங்குறதுக்காக தான் சில பேசஞ்சர்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இப்போலாம் இந்த காம்பன்சேஷன் மேட்டர்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க எப்ப டிக்கெட்டை புக் பண்ணீங்க, அந்த ஏர்கிராஃப்ட்ல எப்ப ஸ்குவாக் கோட் ஆக்டிவேட் பண்ணாங்க, நீங்க ஆன்லைன் செக் இன் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்களா, உங்க பாஸ்போர்ட் எந்த கண்ட்ரி, இது எல்லாத்தையும் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி நீங்க ஒரு ஜென்யூன் பேசஞ்சரா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும். பிகாஸ் ஸ்குவாக் கோட் ஆக்டிவேட் பண்ண ஏர்கிராஃப்ட் பாத்தீங்கன்னா உலகத்துல ஏதோ ஒரு மூலையில பறந்துட்டு இருக்கும். இவங்க என்னன்னா வீட்டில் உட்காந்துட்டு ஃபிளைட் ரேடார்ல பார்த்துட்டு புக் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க இருக்கிற பிளேஸ்க்கும் டிக்கெட் புக் பண்ண பிளேஸுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. இந்த மாதிரி தான் சில ஃபேக்டரை யூஸ் பண்ணி ஏர்லைன்ஸ் எல்லாரும் அவங்க இன்வெஸ்டிகேஷன்ல ஜென்யூன் பேசஞ்சரா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன கேஸ் வந்து காம்பன்சேஷன் அமௌண்ட்காக சில பேசஞ்சர்ஸ் ஏர்லைன்ஸை ஏமாத்தின ஸ்டோரி. இதே மாதிரி காம்பன்சேஷனை கொடுக்காம பேசஞ்சரை ஏமாத்தின ஏர்லைன் பத்தின ஸ்டோரி ஒன்று இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, இங்க கமர்ஷியல் ஏவியேஷன் பத்தின நியூஸ், அப்டேட்ஸ், vlogsனு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். ஏவியேஷன்ல பைலட்ஸ் அண்ட் கேபின் க்ரூவை தவிர நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேனல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. வெஸ்ட்ஜெட்னு சொல்லி ஒரு கனடியன் பேஸ்ட் ஹைபிரிட் கேரியர் இருக்காங்க. கனடாலேயே அவங்க தான் ஏர் கனடாக்கு அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஏர்லைன். அண்ட் ஃப்ரீக்வன்சி வைஸ் பார்த்தா அவங்க தான் நார்த் அமெரிக்காலேயே 8th லார்ஜஸ்ட் ஏர்லைன். அவங்க மார்க்கெட்டில் ஒரு அளவுக்கு நல்ல பிராண்ட் ரெப்புடேஷன் இருக்க ஏர்லைன் தான். டிக்கெட் ப்ரைஸும் சீப்பாக தான் இருக்கும். அண்ட் அவங்க ஆன்போர்ட் ப்ராடக்ட்ஸும் டீசெண்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஏர்லைன் தான் அவங்க பேசஞ்சர்ஸ்க்கு காம்பன்சேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லூப் ஹோலை கண்டுபிடிச்சி பல நாளாக ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. கனடாவில் பார்த்தீங்கன்னா ஏர் பேசஞ்சர் ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன் ஒரு ரூல் இருக்கு. இந்த ரூலில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஏர்லைனால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபிளைட் டிலே ஆர் கேன்சலேஷன் நடந்தா அந்த ஏர்லைன் அஃபெக்ட் ஆன பேசஞ்சர்ஸ்க்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிலேன்னு எதை சொல்றாங்கன்னா, சில டைம் எல்லாம் பைலட்ஸ் அண்ட் கேபின் க்ரூ ஸ்ட்ரைக்னு சொல்லி ஷிஃப்ட்டுக்கு வர மாட்டாங்க. சார்ட்டர் ஃபிளைட்ஸ்க்காக ஏர்கிராஃப்ட் அனுப்பி வச்சுட்டு ஸ்கெட்யூல் ஃபிளைட்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மேக்ஸிமம் ஏர்லைன் எல்லாரும் அவங்க ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆனால் ப்ராப்பரா பிளான் பண்ணியிருந்தா அந்த ஏர்லைன் அதை அவாய்ட் பண்ணிருக்க முடியும். இதை தான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபிளைட் டிலே அண்ட் கேன்சலேஷன் சொல்றாங்க. அண்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் ஏர்லைன்ஸ் எல்லாரும் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லி இந்த ரூல் சொல்லுது. ஆனால் அதுலயும் பாத்தீங்கன்னா சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ அந்த டிலே வந்து ஏதாவது ஒரு சேஃப்டி ரிலேட்டட் மெயின்டெனன்ஸ்க்காக இருந்துச்சுன்னா அந்த ஏர்லைன் காம்பன்சேஷன் கொடுக்க தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், என்ஜின்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, பிரேக் சிஸ்டம் ஃபெயிலியர், காக்பிட் கம்ப்யூட்டர் மால்ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த ஏர்கிராஃப்ட்டை மெயின்டெனன்ஸ்க்கு அனுப்பி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல பேசஞ்சர் சேஃப்டிக்காக தான் நாங்கள் ஃபிளைட்டை கேன்சல் பண்ணோம்னு சொல்லி காம்பன்சேஷன் கொடுக்காம எஸ்கேப் ஆகிடுவாங்க. இப்போ இந்த லூப் ஹோலை தான் வெஸ்ட்ஜெட் அவங்க அட்வான்டேஜ்க்காக அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. கனடால சிபிசின்னு ஒரு மீடியா கம்பெனி இருக்கு. யூகேல எப்படி பிபிசியோ அந்த மாதிரி கனடால சிபிசி, கனடியன் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் 1941ல இருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் கனடாவை பொறுத்தவரை ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரஸ்டட் மீடியா பிராண்ட்ஸ் இவங்க. ரீசெண்டா அவங்க பண்ண ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல வெஸ்ட்ஜெட்டோட நிறைய ஃபிளைட்ஸை மானிட்டர் பண்ணி ஒரு பேட்டர்னை இவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஒரு கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, கனடாவை சேர்ந்த ஒரு கப்பல் மெக்சிகோக்கு ஹாலிடேக்கு போயிருக்காங்க. ஆனா அவங்க ரிட்டர்ன் ஃபிளைட் கேன்சல் ஆகி 16 மணி நேரம் கழிச்சு தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த கப்பல் வெஸ்ட்ஜெட் கிட்டே காம்பன்சேஷன் கேட்கும்போது இது அன்எக்ஸ்பெக்டடா சேஃப்டி ரீசனுக்காக நடந்த ஒரு கேன்சலேஷன் சொல்லி காம்பன்சேஷன்
காம்பன்சேஷன் கிளைமை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஏர்லைன் சொன்ன ஒரு ரீசனை நீங்க ஜென்ரலா வெளிய இருந்து பாத்தீங்கன்னா அது நார்மலா நடக்கிற ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு போயிருவீங்க. ஏன்னா ஏர்கிராஃப்ட் எல்லாம் நிக்காம பறந்துட்டு இருக்கனால எப்ப வேணாலும் பிரச்சனை வரலாம், அதை எப்ப வேணாலும் கிரவுண்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா அது ஒரு ஏர்லைன்ல அடிக்கடி நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ இந்த மேட்டரை இன்வெஸ்டிகேட் பண்ற மீடியா கம்பெனிக்கு இப்பதான் இந்த ஏர்லைன் மேல ஒரு டவுட் வர ஸ்டார்ட் ஆகுது. ஏதோ ஒரு விஷயம் இங்க தப்பா இருக்கு அண்ட் என்னமோ ஒன்னு ப்ராப்பரா சிங்க் ஆகலன்னு சொல்லி அந்த ஃபிளைட்டோட ஹிஸ்டாரிக் டேட்டாவை செக் பண்ணி பார்க்கறாங்க. இதை நீங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபிளைட் ரேடார்ல போய் ஃபிளைட் நம்பர் போட்டீங்கன்னா லாஸ்ட் 7 டேஸோட ஹிஸ்டாரிக் டேட்டாவை ஃப்ரீயாவே பார்க்க முடியும் அண்ட் எந்த ஏர்கிராஃப்டை யூஸ் பண்ணிருக்காங்க அதோட ரெஜிஸ்டர் நம்பர் என்னன்னு கூட பார்க்க முடியும். ஸோ இந்த மீடியா கம்பெனி ஃபிளைட்டோட ஹிஸ்டாரிக் டேட்டாவை செக் பண்ணும்போது நார்மலா இந்த ஏர்லைன் இந்த பர்டிகுலர் ரூட்ல எந்த ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த ஏர்கிராஃப்ட் பிரேக் டவுன் ஆகல. அதுக்கு பதிலா டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி பிரேக் டவுன் ஆகி கிரவுண்டடா இருக்க ஏர்கிராஃப்டை இந்த ரூட்ல ஸ்வாப் பண்ணி விட்டுருக்காங்க. இங்க அவங்க நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா ரிப்ளேஸ்மெண்ட்காக அலோகேட் பண்ண ஏர்கிராஃப்ட் ஆல்ரெடி மெயின்டெனன்ஸ்க்காக அவுட் ஆஃப் சர்வீஸ்ல இருந்திருக்கு. ஸோ இங்க தான் இந்த மீடியா கம்பெனி ஒரு பெரிய விஷயத்தை பஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஏர்லைன் ஒரு ஓட்ட ஏர்கிராஃப்டை ரிப்ளேஸ்மெண்டா போட்டனால அந்த ஃபிளைட் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ கடைசியில் கேன்சல் பண்ணிட்டு யாராவது காம்பன்சேஷன் வந்தா கூட மெயின்டெனன்ஸ் ஃபார் சேஃப்டி ரீசன் சொல்லி கிளைமை ரிஜெக்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு விஷயத்தை இந்த மீடியா கம்பெனி ஒரு தடவை மட்டும் நோட்டீஸ் பண்ணல, நிறைய ரூட்ஸ்ல மல்டிபிள் டைம்ஸ் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க அண்ட் எல்லா டைமும் ஏர்கிராஃப்ட் ஸ்வாப்பிங் நடந்து ஃபிளைட் கேன்சல் ஆகி காம்பன்சேஷன் கிளைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க உடனே கேட்கலாம் எதுக்காக ஏர்லைன் இப்படி பண்ணணும், ஃபிளைட் ஆப்ரேட் பண்ணா அதுல இருந்து ரெவன்யூ வரதானே போகுது, கேன்சல் பண்றனால அவங்களுக்கு என்ன யூஸ்னு நீங்க கேட்கலாம். இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தா நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரூட் ஏ அண்ட் ரூட் பின்னு ரெண்டு ரூட்ஸ் இருக்கு. ரூட் ஏல ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ணா $100,000 ரெவன்யூ வருது அண்ட் ரூட் பில ஆப்ரேட் பண்ணா $70,000 தான் வருது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா ரூட் ஏல ஆப்ரேட் பண்ண வேண்டிய ஏர்கிராஃப்ட் ஃபால்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபிளைட்டை தான் ஆக்சுவலா இவங்க கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் பண்ணிருக்கணும். ஆனா ஏர்லைன்ஸ் அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஹை வேல்யூ ரூட், $100,000 ரெவன்யூ வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரூட் பில இருக்க ஏர்கிராஃப்டை ரூட் ஏல ஸ்வாப் பண்ணிட்டு ரூட் பியை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரூட் ஏவை கம்பேர் பண்ணும்போது ரூட் பில கம்மி ரெவன்யூ தான் வருது. ஸோ இந்த வெஸ்ட்ஜெட் கேஸ்ல கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் ரீசனுக்காக ஸ்வாப் பண்ணிருப்பாங்க. பட் கேஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ கன்க்ளூஷன் ரிப்போர்ட் வந்தாதான் என்ன ரீசன் கன்ஃபார்மா தெரியும். இப்போதைக்கு இவங்க எதை கவுண்டர் ஆர்குமெண்டா வச்சிருக்காங்கன்னா ஓவரால் நெட்வொர்க்ல எந்த ஒரு டிஸ்ட்ரப்ஷனும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் ஏர்கிராஃப்டை ஸ்வாப் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு வேலிடான ரீசன் தான். பிகாஸ் சில ஹை ஃப்ரீக்வன்சி ரூட்ஸ்ல எல்லாம் பிளான் பண்ண மாதிரி ஸ்கெட்யூல் டைம்ல ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ணலனா ஓவரால் நெட்வொர்க்ல பெரிய டிஸ்ரப்ஷன் வரும். ஆல்சோ ஏர்போர்ட்ஸ்ல நீங்க ஸ்கெட்யூல் பண்ண டைம்ல டேக் ஆஃப் பண்ணலனா அவங்க தனியா ஃபைன் போடுவாங்க. ஸோ இதுக்காக நிறைய ஏர்லைன்ஸ் கடைசி நிமிஷத்துல ஏர்கிராஃப்ட் ஸ்வாப் பண்ணுவாங்க. பட் அதுவும் பாத்தீங்கன்னா A350ல இருந்து A330க்கு ஸ்வாப் பண்றது, 777ல இருந்து 787க்கு ஸ்வாப் பண்றதுன்னு ஓரளவுக்கு ஈக்குவல் கெப்பாசிட்டி இருக்க ஃபங்க்ஷனிங் ஏர்கிராஃப்ட் தான் ஸ்வாப் பண்ணுவாங்க. பட் வெஸ்ட்ஜெட் எந்த இடத்துல பிளாக் பண்றாங்கன்னா எப்பெல்லாம் ஸ்வாப்பிங் நடந்திருக்கோ அப்பெல்லாம் அவுட் ஆஃப் சர்வீஸ்ல இருக்க ஏர்கிராஃப்ட் தான் ஸ்வாப் பண்ணிருக்காங்க. ஸோ இது கிளியரா காம்பன்சேஷன் அவாய்ட் பண்றதுக்காக பண்ண ஒரு வேலை தான் ஸ்ட்ராங்கா ப்ரூவ் ஆகுது. இதுக்கான ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷனை இப்போ வரைக்கும் வெஸ்ட்ஜெட் அவங்க சைட்ல இருந்து கொடுக்கல. ஸோ கன்க்ளூஷன் ரிப்போர்ட் வந்ததும் என்ன ஸ்டேட்டஸ்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். காம்பன்சேஷன் சிஸ்டம்ல இருக்க சில லூப் ஹோல்ஸை யூஸ் பண்ணி இவ்வளோ நாளாக பேசஞ்சர்ஸை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஏர்லைன் டிக்கெட் வாங்கின பேசஞ்சர் கிட்ட போய் சேஃப்டி மெயின்டெனன்ஸ்க்காக ஏர்கிராஃப்டை கிரவுண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா அது உண்மையா பொய்யான்னு சொல்லி அவங்க என்ன போய் செக் பண்ணியா பார்க்க முடியும்? ஏர்போர்ட்ல இருக்க கேட் ஏஜென்ட்டை பார்த்து கொஞ்ச நேரம் கத்திட்டு தலைவிதின்னு வீட்டுக்கு போயிருவாங்க. சில பேர் மட்டும்தான் லீகலா நோட்டீஸ் சென்ட் பண்ணி ஃபைட் பண்ணுவாங்க. என்ன கேட்டால் ஏர்லைன்ஸ் எல்லாரும் அவங்க புக்கிங் சிஸ்டம்ல ஃபிளைட் நம்பர் கூட சேர்த்து யூஸ் பண்ண போற ஏர்கிராஃப்டோட ரெஜிஸ்டர் நம்பரையும் டிஸ்பிளே பண்ணணும்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர் புக் பண்ற ஃபிளைட் நம்பர் கூட பார்க்கறது கிடையாது. ஏர்கிராஃப்டோட ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாம் ஆட் பண்ணா அதெல்லாம் யார் நோட்டீஸ் பண்ண போறாங்கன்னு நீங்க கேட்கலாம். பட் நீங்க எதையெல்லாம் கவனிக்காம விட்டுட்டு போறீங்களோ அதையெல்லாம் யூஸ் பண்ணி தான் நிறைய கம்பெனிஸ் உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நிறைய பேர் ஏமாந்த கேஸ்ல லீகலா அப்ரோச் பண்ணாலும் நம்ம கவனிக்காம விட்ட ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் வீக் ஆக்கிடுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த கேஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஏவியேஷன் ரெகுலேட்டர்ஸ்லாம் இனிதான் உள்ளே வந்து இந்த கேஸை ரிவ்யூ பண்ணி என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோன்னு சொல்லுவாங்க. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு டீட்டெயில் வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போ டிஸ்கஸ் பண்ண மேட்டரில் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸாக டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஏவியேஷன் பற்றின வீடியோஸ் இந்த சேனலில் ஷார்ட்ஸ் ஃபார்ம்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோவாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். கமர்ஷியல் ஏவியேஷன் பற்றி லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.